கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவு துருவன தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு புளி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க, எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி தான். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்குவாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக, ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக வறுத்துக்க போகிறேன். வெங்காயத்தையும் வரமிளகா புளி இது மூணையுமே லைட்டாக வறுத்துக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். வரமிளகா புளி இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப வறுபடல, சும்மா லைட்டாக தான் ஆயிலில் லைட்டாக வறுபட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபி பண்ணோன்னா இதை பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயமும் வறுபட்டுருச்சு. ரொம்ப பொன்னிறமாலாம் வறுக்க வேண்டாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம், வரமிளகா, புளி இது எல்லாமே லைட்டாக வறுத்தாச்சு. அதாவது ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கலைங்க, சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த சூடான ஆயிலில் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம ஒவ்வொரு 2 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய், அப்புறம் புளி, வறுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதுவும் லைட்டாக வறுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, துருவன தேங்காய். இதில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துருக்க வரமிளகாயும் நல்ல காரமாக இருக்கும். இருந்தாலும் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி வரமிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராகவே கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சம்மந்தி கூட சூடான சாதம் வச்சு இந்த சம்மந்தியும் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மந்தியோட டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.